ஒரு மெழுகுவர்த்தினால ஒரு வீடே நாசமா போயிடுச்சு. நள்ளிரவு நேரத்தில் ஊரையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய சம்பவம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் நடுத்தருவை சேர்ந்த சின்ன முனியசாமி அவங்களோட மனைவி காளியம்மாள். இந்த தம்பதியினர் இவங்க கார்த்திகை தீப திருவிழாவோட 3வது நாளை முன்னிட்டு அவங்களோட வீட்டுல மெழுகுவர்த்தியை ஏத்தி வச்சிருக்காங்களாமா. அந்த வகையில ஒரு மெழுகுவர்த்தியை ஏத்தி அவங்களோட வீட்டு ஃப்ரிட்ஜ் மேலேயும் வச்சிருக்காங்களாம். வச்சுட்டு இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசிக்கிட்டு இருந்த வேலையில அந்த மெழுகுவர்த்தியோட தீயினால அந்த ஃப்ரிட்ஜ் எரிந்து நாசமாகி அதிபயங்கரத்தோட சத்தம் கேட்டிருக்குது. வீட்டுல இருந்த மின்சாதன பொருட்கள்ல கட்டில், பீரோ, மிக்சி, சமையல் பாத்திரங்கள் அப்படின்னு அனைத்து பொருட்களுமே எரிந்து நாசமாகி இருக்குது. இதையடுத்து விளாத்திக்குளம் காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு படையினரும் விரைந்து வந்து அங்க இருக்கக்கூடிய தீயை அணைத்து சமையல் அறையில இருந்த கேஸ் சிலிண்டரை லாபகரமா மீட்டு எடுத்திருக்காங்க. சுமார் 1 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா இவங்க தீயை அணைச்சிருக்காங்க. ஒரே ஒரு மெழுகுவர்த்தினால ஒரு வீடே நாசமாகி இருக்கிற இந்த ஒரு சம்பவம் அந்த ஊரையே சோகத்திலையும் அதிர்ச்சியிலையும் மூழ்கடிச்சிருக்குது.